11 அதனுடைய 24வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்க வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அதிசயம் செய்ய வேண்டுமானால் உங்க இருதயம் திடமனதா இருக்க வேண்டும், தைரியமா இருக்க வேண்டும், நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு நிச்சயம் அதிசயம் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியத்துல உங்களுக்கு அதிசயத்தை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கிற நபர்களா இருக்கிறீர்களா? அனுதினமும் வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கிற மனிதர்களா இருக்கிறீர்களா? ஆண்டவரோடு கூட நெருங்கிய தொடர்புடைய நபராய் நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, உங்க சரீரம் பரிசுத்தமா இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் பரிசுத்தமாய் வாழும் பொழுது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே தேவன் அதிசயத்தை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். காத்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு உயர்வை ஆண்டவர் தருவார். காத்திருக்கிற உங்களுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் தருவார். காத்திருக்கிற உங்களுக்கு நல்ல வேலையை கர்த்தர் தருவார். காத்திருக்கிற உங்க வாழ்க்கையிலே காரியம் கைகூடி வரும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். காத்திருக்கிற உங்க வாழ்க்கையிலே உங்க வழக்குகளில் இருந்து பூரண விடுதலையை தேவன் கட்டளையிடுவார். காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க சரீரத்துல ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க. இந்த வசனத்தின்படி திடமனதா இருங்க. உங்க இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்கிற தகப்பன், திடமனதோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.